இந்த காலத்துல சிபாரிசு இல்லாம எந்த காரியம் நடக்கும்? உன் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கணும், அதுதானே? அதுக்கு வேற ஒருத்தர் இருக்க, விளம்பரமே இல்லாம ஏழை எளிய உங்களுக்கு உதவி செய்வேன். வரையாமா, நான் இன்னைக்கு சாயந்தரமே உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். இவளுக்கு என்ன அவ்வளவு அக்கறை இல்லை, சந்தேகத்தோட பாக்குற மாதிரி இருக்கேன். நான் வரேம்மா, கொஞ்சம் இல்லைங்க. அதுக்காக இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு நடனம் அரங்கேற்றம், மியூசிக் அகாடமியாங்க. நான் அவசியம் போயாகணும். அப்ப நாளைக்கு பாக்கலாமே. உங்க எங்க வந்து பாக்கலாம்? சின்ன பொண்ணு தனியா வந்திருக்கேன், அதுலயும் எங்க ஜில்லாவை சேர்ந்த பொண்ணு. நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ஆமா, நீ எங்க தங்கி இருக்க? 58 அபிராம்புரம். காலையில 9 மணிக்கு வரேன். எம்எல்ஏ பாக்கணும், ஒரு கையெழுத்து வேண்டியிருக்கு. நீ உடனே புறப்படணும். எங்க? நான் சொன்னேனே, அவர் இன்னைக்கே டெல்லிக்கு போறாரா? இப்பவே அவரை போய் பார்க்கணும். என் ஸ்நேகிதிக்கு அரங்கேற்றம் நடக்க போறது. உனக்கு அரங்கேற்றம் முக்கியமா, உன் தம்பிக்கு சீட்டு முக்கியமா? இல்ல வாயே. எப்படியாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்னமோ தோணி போச்சு. மினிஸ்டர் ரொம்ப தங்கமானது. நான் கேட்டு எதையுமே அவர் மறுத்ததில்லை. உங்க அதிர்ஷ்டத்தை. ஹலோ, மினிஸ்டருடைய பிஏவா? ஹலோ மிஸ்டர் ராஜன், நான் தான் சாமி பேசுறேன். அமைச்சர் இருக்காரா? ஏன் பிஸியா இருக்காரா? இல்ல இல்ல, அவரோட தான் பேசணும். பரவாயில்ல, நான் லைன்ல வெயிட் பண்ணேன். நாளைக்கு நேரம் நான் டெல்லியில இருக்கேன் தெரியுமோ? நீங்க இப்ப வந்ததே நல்லதா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் சாமி பேசுறேன். ஐநாவரம் சாமி இல்ல, அமைஞ்சுக்கிற சாமி தான். நலந்தானா? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விஷயம் தான். மெடிக்கல் காலேஜ் சீட்டு விஷயமா இன்னைக்கு லிஸ்ட் முடிவு பண்ண போறதா கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வேண்டிய பையன் ஒருத்தன், சொந்தக்காரனோட நெருக்கம்னு வச்சுங்களேன். இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டான். எப்படியாவது கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க. ஆமா, தஞ்சாவூர். நீங்க செய்வீங்க, எனக்கு தெரியும். பையன் பேரா? கொஞ்சம் கொஞ்சம் தம்பியினுடைய நம்பரையும் பேரையும் எழுதுமா. சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு என்ன மன்னிச்சிருக்கு. பேரையும் நம்பரையும் பிஏ கிட்ட சொல்லிட்டுமா? ஆமா ஆமா, உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருந்தாலும் மறந்துடாதீங்க. பேரையும் நம்பரையும் போன் பண்ணி சொல்ல வேண்டாமா? இந்த வீட்டுக்கு நல்ல செய்தி வருது, நல்ல செய்தி வருது. இந்த ஊட்டி சின்னையாவுக்கு நல்ல செய்தி வருது, நல்ல செய்தி வருது. மலையாள பகவதி ஜக்கம்மா நல்ல வாக்கு சொல்றான், நல்ல வாக்கு சொல்றான். அக்கா அக்கா, நானும் ஹெல்ப் பண்றேனே. என்னடா, என்ன வேணும்? ஒண்ணு இல்லையா? இல்ல, ஏதோ விஷயம் இருக்கு. என்னடா உம்முன்னு இருக்க? அதான் மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைச்சாச்சு. அது சரி, ஆனா சேரும் போது 300 ரூபாய் தானே. 300 ரூபாயா? இன்னும் 5 வருஷம் எப்படி படிச்சு முடிக்க போறான்னு ஒரே கவலையா இருக்குக்கா. அது சரி, பணம் எப்ப வேணும்? இன்னும் 10 நாள்ல வேணும். பணத்துக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னக்கா? திடீர்னு அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், அதை கொஞ்சம் நிறுத்திக்கேன். சரிக்கா. இன்னைக்கு தான் ஹெட் ஆபீஸ் சேர்ந்திருக்கேன், அதுக்குள்ள முன் பணமா? என் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு சார். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். 300 ரூபாய் வேணும் சார். மாசம் மாசம் என் சம்பளத்துல புடிச்சுக்கலாம். சரி, பார்க்கலாம். நீ தங்கிருக்கிற குவீன்ஸ் ஹாஸ்டல் கூட என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாயே, என் ஒய்ஃபையும் பார்க்கலாம். சரி சார். வாமா வா. வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சா?
இவ்வளவு பெரிய வீடா இருக்கே, இங்க யாருமே இல்லையேன்னு பயந்துட்டியா? அது அதுவா? என் தம்பி ஒரே ஒரு சினிமா நடிச்சான், அவன் ஞாபகார்த்தம் அது ஒண்ணுதான் இருக்கு, அதனாலதான் வச்சிருக்கேன். எங்க சார் உங்க ஒய்ஃப காணோம்? அதோ ஏ காலம் ஆயிட்டாங்களா? கிட்டத்தட்ட அப்படித்தான். அப்படின்னா நர்சிங் ஹோம்ல இருக்கா பல வருஷங்களா. என் வாழ்க்கையே சூன்யமா போயிடுச்சுமா. சாரி சார். வீட்டுக்கு வா மனைவியை பார்க்கலான்னு நேத்து சொன்னீங்களே. நேத்து 300 ரூபாய் முன்பணமா கேட்டல நீ. மனசுல 1000 ஆசைகளை கொடுத்த ஆண்டவன் அதை அடைய முடியாதபடி எப்படி எல்லாம் விளையாடுறான் பாத்தியா. உன் முகத்தை பாக்குறதே என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா. நேற்று முன்பணமா 300 ரூபாய் கேட்டல நீ. புரியுது சார், புரியுது. ஆண்கள்ல நல்லவங்களே கிடையாதா? உன் தம்பி காலேஜ்ல படிக்கணும், அதுவும் மெடிக்கல் காலேஜ். அதுக்கு பணம் வேணும் இல்லையா? உனக்கு கொடுக்கறதுக்காகவே எடுத்து வச்சிருக்கேன். இது முன் பணம் இல்லை, உன் தம்பி முன்னுக்கு வர. அஞ்சு வருஷம் எப்படி படிச்சு முடிக்க போறோம்னு கவலையா இருக்குக்கா. நீ போன உடனே 300 ரூபாய் அனுப்பல, அப்புறம் நீ தியாகுவை பார்க்கவே முடியாது. அக்கா, தியாகுவை மட்டும் MBBS படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கியே, எனக்கு பாட்டு கத்து கொடுக்க ஏற்பாடு பண்ண மாட்டியா? என்னோட ஒரே ஆசை, நான் ஒரு பெரிய பாடகி ஆகணும்க்கா. நானும் எத்தனையோ ஆசைகளை வளர்த்துட்டு இருக்கேன். எல்லாம் உன்னை நம்பித்தான். வறுமையும் வேதனையும் இனிமே நான் சந்திக்கவே கூடாது. என்ன ஒரு பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா. MA படிக்க வச்சிருக்கா. நான் இன்ஜினியர் ஆகணும்க்கா. நான் டாக்டர் ஆகணும் லலிதா. நான் பாடகி ஆகணும்க்கா. நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன்க்கா.